நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விமானப்படை அதிரடி காமிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட பணிஞ்சிருக்காங்க அமெரிக்கா. ட்ரம்ப் அவர்கள் பணிஞ்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா கிட்ட இனிமே மிரட்டினாலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இப்போ இந்தியா கிட்ட அப்படியே பணிய ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சரித்திரம் படைக்க போகுது சீனா. இதை கண்டு அலற ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்கா. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணாமலே பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தெற்காசியாவில் இந்தியா தன்னுடைய வான ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்தில் தீவிரமாக களமிறங்கியிருக்காங்க. இந்தியா தன்னுடைய ராணுவ எல்லை பகுதிகளை சீனா மற்றும் பாகிஸ்தான் கூட பகிர்ந்து இருக்கிறதுனால இந்த வான் பாதுகாப்பு வலுப்படுத்தல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு அவசியமான ஒன்றாக உருவெடுத்திருக்கு, பாதுகாக்கப்படுது. சமீபத்தில் கூட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நடந்துச்சு. இதில் நடந்த தீவிரமான வான் மோதல்கள் இந்திய ராணுவத்துடைய வலுவான வான் மேலாதிக்கத்திற்கான தீவிரமான தேவையை சுட்டி காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்திய பிராந்தியத்தை சுற்றி அதிகரிச்சுட்டு வரும் பதற்றங்களை எதிர்கொள்ள இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு DRDO இருக்காங்களே, அவங்க உள்நாட்டு ஏவுகணை மேம்பாடு மற்றும் உற்பத்தியை தீவிரப்படுத்திட்டு வர்றாங்க. உள்நாட்டு ஏவுகணையான கான்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிற அஸ்திரா-3 ஏவுகணையில் DRDO பணியாற்றிட்டு வர்றாங்க. இது பார்த்தீங்கன்னா சீனாவுடைய PL-15 இருக்கு இல்லையா, இந்த ஏவுகணையை விட அதிக திறன் மற்றும் தாக்குதல் வரம்பை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா 340 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதங்களை கொண்டு இருக்கும் 2 நாடுகளுக்கு இடையே இந்தியா அமைஞ்சிருக்கிறது ராணுவ ஆயுத மேம்படுத்தலின் முக்கிய தேவையாக பார்க்கப்படுது. அதாவது சீனா கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கு, பாகிஸ்தான்டையும் அணு ஆயுதம் இருக்கு. அதனால 2 நாடுகள்கிட்டையும் இந்தியா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எதிர்கொள்றதுக்கு நாமளும் அதுக்கேற்றார் போல நம்முடைய இராணுவத்தை, விமானத்தை, முப்படைகளையுமே வலுப்படுத்த வேண்டும். அந்த வகையில் தான் அடுத்தடுத்து இந்திய இராணுவத்துக்கும் இந்திய விமானப்படை, இந்திய கடற்படை அப்படின்னு எல்லாத்துக்கும் தேவையான தளவாடங்களை நம்முடைய நாட்டிலே உள்நாட்டிலேயே தயாரிக்கிறாங்க. அதே போல் நாம் அவசரத்துக்கு வெளிநாடுகள்கிட்டையும் இறக்குமதி செய்கிறோம். நமக்கு தேவையான ஸ்ட்ராங்கான வலிமையான உள்ள ஆயுதத்தையும் நாம் வாங்கிட்டு இருக்கிறோம். எல்லா வகையிலையும் நாம் அட்வான்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா அடுத்தடுத்த சம்பவங்களை செஞ்சுட்டு தான் வர்றாங்க. மேலும் உள்நாட்டு ஏவுகணை திட்டம் தீவிரப்படுத்தும் அதே நேரத்தில் இந்தியா அதிநவீன சர்வதேச ஏவுகணைகளை கொள்முதல் செய்யும் நடவடிக்கையிலும் இறங்கியிருக்காங்க. இந்திய விமானப்படையுடைய சக்தியை மேலும் வலுப்படுத்தும் விதமாக 1500 கோடி ரூபாய் மதிப்பில் மீட்டியோர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்திய விமானப்படையில் முன்னணி போர் விமானமாக இருக்கும் ரஃபேல் போர் விமானங்களுடைய போர் திறனை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் 1500 கோடி ரூபாய் மதிப்பில் மீட்டியர் ஏவுகணைகளை வாங்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஐரோப்பாவுடைய MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த மீட்டியோர் ஏவுகணை சுமார் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில தான் இந்திய விமானப்படையுடைய முன்னாள் விமானியான விஜயேந்திர தாக்கூர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்திய விமானப்படைக்கு வலு சேர்க்கும் விதமாக ரஷ்யாவுடைய R-37 ஏவுகணையை இந்தியா வாங்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இந்த R-37 ஏவுகணை பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் இருக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ரஷ்யாவும் இந்த ஏவுகணைகளை இந்தியாவுக்கு வழங்கவும் கூட்டாக தயாரிக்கவும் முன் வந்திருக்காங்க. இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை மூலமாக இந்திய விமானப்படை அதிநவீன பாதுகாப்பு அரண் கொண்ட சக்தியாக உருவாயிட்டு வருது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்திய அமெரிக்க இடையிலான உறவு குறித்து மிகவும் நேர்மறையாக இருப்பதாக உணர்வதாகவும் அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அடிக்கடி பேசுவதாகவும் வெள்ளை மாளிகை செவ்வாய்க்கிழமை அப்போ தெரிவிச்சிருக்காங்க. அதாவது நேற்றைய தினம் வெள்ளை மாளிகையுடைய செயலாளர் கரோலின் லிவிட் அவர்கள் செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, 2 நாடுகளுடைய வர்த்தக குழுக்களும் வர்த்தகம் குறித்து மிகவும் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவின் எதிர்காலம் குறித்த கேள்விக்கு லிவிட் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்குமான உறவு குறித்து அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நேர்மறையான உணர்வையும் வலுவான நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் பிரதமர் மோடி அவர்கள் கூட ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக பேசின சமீபத்திய நிகழ்வுகளையும் லிவிட் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது சில வாரங்களுக்கு முன்னாடி வெள்ளை மாளிகையில் பல உயர்மட்ட இந்திய அமெரிக்க அதிகாரிகளுடன் ஓவல் அலுவலகத்தில் தீபாவளி கொண்டாடிய போது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக பிரதமர் அவர்களிடம் பேசினார். இந்தியாவிற்கான எங்களுடைய சிறந்த தூதராக செர்ஜியோ கோர் அவர்கள் இருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் மீது அதிபர் மிகுந்த மரியாதையை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நான் அறிவேன். மேலும் அவர்கள் அடிக்கடி பேசுகிறாங்க அப்படின்னு லிவிட் அவர்கள் மேலும் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசிய லிவிட் அவர்கள் அமெரிக்க அதிபருடைய வர்த்தக குழு இந்தியா கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு சொன்னார். கடந்த வாரம் தென்கொரியாவில் நடந்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு முன்னதாக
வாயிலாக பேசிய ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மீண்டும் புத்துயிர் பெறும் அப்படின்னும் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட நம்புவதாகவும் தெரிவிச்சிருந்தார். ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் காரணமாக ட்ரம்புடைய நிர்வாகம் நம்முடைய இந்திய இறக்குமதிகள் மீதான வரிகளை 50% இரட்டிப்பாக்கியதுனால வர்த்தக பேச்சுவார்த்தைகள் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் கடந்த சில வாரங்களில் ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா நிறுத்திவிட்டதாக ட்ரம்ப் அவர்கள் பலமுறை சொல்லியிருந்தார். ரஷ்யாவுடைய முன்னணி கச்சா எண்ணெய் ஏற்றுமதியாளரான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் மீதான அமெரிக்க தடைகளுக்கு அப்புறம் இந்திய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதியை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாச்சு. இருந்தாலும் இதே வேளையில் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா கூட ஒரு நல்ல இணக்கமான உறவு இருக்கு, பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப நல்லவர், அவரை போல வேற யாரும் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு இந்தியாவை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருந்தாரு. அதே போல இப்போ அமெரிக்காவிலிருந்து ஒவ்வொருத்தேர்ந்து தூது வருது. இந்தியா கூட அமெரிக்கா வந்து ஒரு சுமூகமான உறவை வச்சிருக்காங்க, அவங்க கூட எந்த ஒரு முரண்பாடு கிடையாது. அதனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது தொடரும், எந்த விதத்திலையும் இது தடைபட்டு நிற்காது, எங்க இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு நல்ல உறவை நாங்கள் கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து இப்படி தொடர்ந்து பேசிட்டு தான் வர்றாங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா மேலே போட்டிருக்கும் வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் குறைச்சாருன்னா மட்டும்தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது நீடிக்கும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து இந்த விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் இறங்கி போக மாட்டாங்க. இருந்தாலும் நாம் வந்து எந்த ஒரு நாட்டையும் பகைத்து கொள்ளக்கூடாது. அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படியே மேலோட்டமாக நம்ம பதில் சொல்லிட்டு விட்டுறணும். இல்லை அப்படின்னா நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு உதவி அப்படிங்கிறப்போ அமெரிக்காவும் நமக்கு தேவை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் செயல்படுவார். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அவர் செயல்படுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை வர்த்தக பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்களே தவிர ட்ரம்ப் மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இந்தியா எந்த ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க. அதனால யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. நமக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நல்ல குட் நியூஸ் வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்வார் அப்படின்னு நாம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். அமெரிக்கா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு குறைக்க போகிறாங்க, வர்த்தக வரியை விதிச்சதை வந்து குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னும் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ % அவங்க குறைச்சிருக்காங்க அப்படின்னு இறுதியாகல உறுதியான முடிவை வந்து சொல்லலை. அதுக்காக நாங்களும் உங்களை மாதிரி தான் காத்துட்டு இருக்கோம் நண்பர்களே. அது வந்த உடனே உங்களுக்கு நாம அப்டேட் பண்றோம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா தொழில்நுட்பம், வர்த்தகம், உற்பத்தி, இராணுவ பலம், பொருளாதாரம் அப்படின்னு அனைத்திலையும் அமெரிக்காவுக்கு இணையாக வேகமாக வளர்ந்துட்டு வரும் சீனா அடுத்த நிலைக்கு செல்ல முக்கியமான திட்டத்தை வந்து வகுக்க தொடங்கியிருக்கு. சொல்லப்போனால் சீனாவுடைய பெரும் பணக்காரர்கள், முதலீட்டாளர்கள் அனைவருமே இப்போது இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு வர்றாங்க. சீனாவில் இருக்கும் பெரும் தலைகளும் ஜிடிபியில் சீனா கூட போட்டி போடும் நாடுகள் அப்படின்னு பல பிரிவினர் இப்போது பேசும் ஒரே விஷயம் அந்த நாட்டுடைய 15வது ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டம் தான் சீனாவுடைய அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சி, வர்த்தக போக்கு அப்படின்னு அனைத்தையும் தீர்மானிக்கும் விஷயமாக இருக்கு. சரி, இந்த 15வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது 2026 முதல் 2030 வரை நாட்டுடைய பொருளாதார பாதையுடைய வரைவு திட்டமாகும். இந்த 5 ஆண்டு திட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா அமெரிக்கா என்னவோ ஏஐ, டேட்டா சென்டர் உள்ளிட்ட உற்பத்தி அப்படின்னு பேசிட்டு வருது. ஆனால் சீனா இதில் செயற்கை நுண்ணறிவு, ரியல் எஸ்டேட், புவிசார் அரசியல் போன்றவற்றை தாண்டி புதிய இலக்கை நோக்கி பயணிக்க இருக்கு. சீனா வந்து சிறப்பான பொருளாதார நாடு அப்படின்னாலுமே 5 ஆண்டுக்கு ஒரு முறை அரசு வெளியிடும் இந்த திட்ட அறிக்கை தான் உண்மையான மாற்றத்தை வந்து தொடங்கும். இந்த ஆண்டு இந்த திட்டம் 2035 சீனாவை மிதமான வளர்ச்சி பெற்ற நாடாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற பெரிய இலக்கை நோக்கி இந்த திட்டத்தை உருவாக்கப்பட இருக்கு. இந்த இலக்கை அடைய வகுக்கப்படும் திட்டங்கள்ல தான் புதிய முதலீட்டு வாய்ப்பு ஒளிஞ்சிட்டு இருக்கு. மார்ச் 2026 தான் இந்த 15வது ஐந்தாண்டு திட்ட அறிக்கை வெளியிடப்பட்டாலும் அக்டோபர் 28 இந்த திட்டத்திற்கான கொள்கை மாற்றங்கள், பரிந்துரைகள், கோரிக்கைகள் அப்படின்னு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய அமைப்பிடம் முன்வைக்கப்பட்டு இருக்கிறனால உலக நாடுகளில் இது குறித்து பேச்சு அடிபட்டு வருது. சீனா வந்து 2035 தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை $25,000 உயர்த்த இலக்கு வச்சிருக்கு. 2025 இறுதியில் இது $14,000 எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த இலக்கை அடைய 3 முக்கிய கட்டங்கள் இருக்கு. முதலாவதாக 2026 முதல் 2030 வரை ஆண்டுக்கு 5% வளர்ச்சி தொடர வேண்டும். இரண்டாவது, யுவான் நாணயம் நீண்டகால உயர்வு போக்கில் செல்லணும். மூன்றாவது வந்து பெரிய அளவிலான போர் மோதல் இல்லாமல் பொருளாதாரத்தை மட்டுமே கவனிக்க வேண்டும். இந்த 3 நிறைவேறிச்சுன்னா தொழில், முதலீடு, வெளிநாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு அனைத்தும் பெரிய மாற்றத்தை வந்து சந்திப்பாங்க. சீனாவில் தனிநபர் வருமானம் $14,000 அளவீட்டை எட்ட ஓவர் நைட்டில் திட்டமிடலை. அதாவது 2021 முதல் 2025 வரைக்கும் நடந்த 14வது ஐந்தாண்டு திட்டத்தின் மூலம் இந்த இலக்கை அடைய அடித்தளம் அமைச்சாங்க. 2026 முதல் 2030 வரைக்கும் 15வது திட்டம் இலக்கை நோக்கி வேகமாக நகர்த்தும் பணிகளை செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. 2031 முதல் 35 வரை இலக்கை அடைய தடையாக இருக்கும் விஷயங்களை களைந்து இடைவெளிகளை நிரப்பி இலக்கை அடைய திட்டமிட்டு வருது சீனா. இந்த படிப்படியான திட்டமிடல் வந்து சீனாவை உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றும்.
சீனாவில் வியாபாரம் செய்ய விரும்புகிறவங்க, முதலீடு செய்ய விரும்புபவர்கள் முதல் வர்த்தக சந்தையை புரிந்து கொள்வதற்கு பதில் அந்த நாட்டு அரசியலை புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா இங்கே கொள்கை அளவில் மாற்றம் நடக்குது. இந்த மாற்றம் தான் முதலீட்டு சந்தையை தீர்மானிக்கும் விஷயமாக இருக்கு. இந்த 15வது திட்டம் மட்டும் வெற்றி பெற்றால் யுவான் நீண்டகால உயர்வு சுழற்சியில் நுழையும். அதாவது யுவான் நாணயத்தை சர்வதேச வர்த்தகத்தில் முக்கிய நாணயமாக பயன்படுத்த ஊக்குவித்து இதற்கான டிமாண்டை உருவாக்கணும். இதன் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் சீன சந்தையில் அதிக வாய்ப்பு பெறும், உள்நாட்டு நுகர்வும் பெருகும். இந்தியா போன்ற நாடுகளுக்கு சீனா கூட வர்த்தகம் செய்ய புதிய வழி திறக்கும். முதலீட்டாளர்கள் இப்போது இந்த போக்கை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருஷந்தோறும் 5% வளர்ச்சியை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னா சீனா பெரிய அளவிலான போர் மோதலை தவிர்த்து பொருளாதாரத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தணும். இது உலக சந்தைக்கு பெரிய நிம்மதியை கட்டாயம் அளிக்கும். அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசிய நாடுகள் சீனா கூட பாதுகாப்பாக வர்த்தகம் செய்யலாம். தொழில்நுட்பம், உற்பத்தி, சேவை துறைகளில் புதிய கூட்டணி உருவாகும். சீனாவுடைய அடுத்த 10 ஆண்டு வாய்ப்புகள் இந்த 15வது திட்டத்தில் இருக்குது. பங்கு சந்தையை மட்டும் பார்க்காதீங்க, 5 ஆண்டு திட்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆசிய சந்தையுடைய போக்கை எளிதாக கணிக்க முடியும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.